ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சுவையான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியாக ஃப்ரை சாப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரளாவில் ஆலப்புழை வழியில் போகும்போது குட்டநாட்டில்னு தான் எனக்கு வரால் மீன் கிடச்சிருக்கு. இந்த மீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம முன்னாடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அந்த வரால் மீன் வச்சு எப்படி நல்ல டேஸ்டியாக ஒரு ஃப்ரை செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் வரால் மீன். இதுக்கு தமிழில் வரால் மீன் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி சின்ன பீஸாகிட்டு கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இனி இது ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் பீஸு நான் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். அதிலேக்கு தேவையான மசாலைகள் நமக்கு சேர்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்கிற மசாலா மட்டும் சேர்த்து இந்த மீன் வறுவல் செஞ்சிருந்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வரால் மீன் மட்டுமல்ல, எல்லா மீனும் இதே மசாலையில் நமக்கு ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதிகமாக எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இந்த மீன் ஃப்ரை ஆக்கி எடுக்க போகிறேன். இப்போது நம்ம மசாலையில் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு கூட கம்மியாக இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட இதுலேக்கு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மீன் பீஸ்லேக்கு இந்த மசாலா நல்லா தடவி எடுக்கலாம். இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நமக்கு தேவை இருக்கும்போது இது எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மீனும் நான் இதே மாதிரி மசாலா தடவி எடுத்துருக்கிறேன். இனி நமக்கு ஃப்ரை பண்ணலாம். எல்லா மீனும் நான் இப்போது ஃப்ரை பண்ணுறதில்ல. இன்னொரு பாக்ஸ்லேக்கு மாற்றியதுக்கப்புறமா இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா தேவை இருக்கும்போது தேவையான அளவில் பீஸ் எடுத்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. அதிகமாக எண்ணெய் ஒன்றும் இதிலேக்கு ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இவ்வளவும் போதும். நமக்கு தேவையான அளவில் ஒரு மீன் பீஸும் இந்த எண்ணெயிலேக்கு போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடும்போது நம்ம மீன் கரெக்டாக வெந்து வரும். அதே மாதிரி இது ரொம்ப கிறிஸ்பி ஆகி போகாமையும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை கூட நான் இன்னும் அதிலேக்கு சேர்த்தியிருக்கு. முன்னே நம்ம கறிவேப்பிலை சேர்த்தியிருந்தது. ஒரு சைடு இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நமக்கு திருப்பி போட்டு அந்த மறு சைடும் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம இந்த மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மசாலையோட கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்திருந்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு டேஸ்ட்டு தான். ஆனால் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வரால் மீன் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. வரால் மீன் மட்டுமல்ல, எல்லா மீனும் இதே சேம் மசாலையில் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.